குழந்தையே, உன்னை ரணப்படுத்தின காயங்களும் நீ கண்ணீர் விட்டதும் எப்பொழுதும் வீண் போகாது என் குழந்தையே. உனக்கு நடப்பது அனைத்துமே உனக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறது. நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகவும் அதை நினைத்தும் கவலைப்படாதே என் கண்மணியே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் இதுபோல் நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு மாற்றம் உண்டு, எதற்குமே ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றுமே நான் கைவிட்டதும் இல்லை. உன் சாயப்பா மீதும் உன் சாயப்பா சொல்லும் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வை. எப்பொழுதுமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நான் வாழ்வில் வெற்றியடைவேன், வெற்றியடைவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து மனம் தளராதே. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவு பெறத்தான் போகிறது. எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். என்னையே கதி என்று இருந்தாய். எனவே என் கண்மணியே, பொறுத்து இருந்து பார். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து வந்த என் குழந்தைக்கு மிகப்பெரிய உதவி வீடு தேடி வரப்போகிறது. சர்வ நிச்சயமாக இது நடக்கும், நடந்தே தீரும். உன்னுடைய இந்த நிலை மாறும் என் குழந்தையே. நான் மாற்றி காட்டுகிறேன் பார். இந்த கஷ்டகாலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம விலைகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் ஜெயிப்பேன். ஜெயித்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் கோபுரத்தின் உச்சியில் அமரத்தான் போகிறாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி நிச்சயமாக பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நிச்சயமாக தக்க பதிலடி நான் கொடுப்பேன். அவர்களால் நீ வடித்த கண்ணீருக்கு நல்ல பதிலை நான் திருப்பிக் கொடுப்பேன். அவர்கள் முன்னால் உன்னை மிக சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் குழந்தையே. அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தையும் உனக்கு செய்த கெடுதலையும் நினைத்து அவர்களை மனம் வருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் அன்பிற்காக மீண்டும் ஏங்கத்தான் போகிறார்கள். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு பக்கத்திலேயே இருக்கப் போகிறேன். நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிரியமான குழந்தை. உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் குழந்தையே. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இரு. உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சோகம் வந்தாலும் என்னிடம் வந்து ஆத்மார்த்தமாக பேசு. நான் உன்னுடைய குறைகளுக்கு நிச்சயமாக பதிலுரைப்பேன். உன்னால் அதை புரிந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன் என் கண்மணியே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவே விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து நிச்சயமாக உன் அப்பா சேர்ப்பேன். உன்னை அழ வைத்தவரின் ஆட்டத்தை நான் அடக்கி காட்டுகிறேன். அவர்களை மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் செய்வேன். உன்னோடு சேர்ந்து மீண்டும் சந்தோஷமாக வாழ வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். ஏதோ ஒரு பிறவியில் நீ செய்த புண்ணியத்தினால்தான் உன் அப்பாவிடம் இந்த ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறாய். நீ நினைத்தது எல்லாமே 100% நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் அற்புதமான வாக்குதான். என் வாக்கு என்றுமே பலிக்காமல் போனதே இல்லை. நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடித்தான் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது உன்னை தேடி வரும் நேரம் இது. இந்த நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. உன் கர்மவினையெல்லாம் உன்னை விட்டு நீங்க போகிறது. உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. கண்மணியே, உன்னுடைய அனைத்து துன்பங்களும் முடிய போகிறது. நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு, எதையும் சகித்து கொண்டு இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீயும்
கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உனக்கு இருக்கும் வேதனைகளாலும் சோதனைகளாலும் பல நிமிடம் பல சமயம் அதை கேட்க மறுத்து கொண்டிருக்கிறாய், உணரவும் மறுத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே. எது வந்தாலும் உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே கூடவே ஆனந்தமும் சந்தோஷமும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இது நிதர்சனமான உண்மை. உன் மனதில் இருக்கும் பல நாள் கஷ்டத்திற்கு பதிலாக உன் அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். நீ கேட்பது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். கேட்டது எல்லாம் கிடைக்கும். விரும்பியது எல்லாம் நடக்கும். நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கைகூடி வரும் நேரம் இது. உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. அந்த அற்புதத்தை உன் சாயப்பா நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன். இது நிச்சயமான உண்மை. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். பல நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயத்தை முடித்து கொடுக்க உன் சாயப்பா தயார் செய்துவிட்டேன். அந்த விஷயம் உனக்கு சாதகமாகவே முடியும். இது நிச்சயமான உண்மை, சர்வ நிச்சயமான உண்மை. நீ எல்லா செல்வமும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆவலோடு காத்து கொண்டும் இருக்கிறேன். குழந்தையே, நீ தேடி கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவோடு சேர்ந்து சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். 2 பேரும் சேர்ந்து வந்து என் காலடியில் வந்து எனக்கு ஆசிர்வாதம் கொடுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கத்தான் போகிறீர்கள். இது நடக்கும் பார். நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே வலுப்பெற்று பலித்துவிடும். உனக்கு நான் சொல்வது பொய் என்று தெரிந்தால் நீயே பார். சற்று நேரத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும். சற்று நேரத்தில் நீ முகம் மலரத்தான் போகிறாய். இது நாள் வரை என்னையே கதி என்று வாழ்ந்து கொண்டிருந்தாய். இன்னும் சிறிது காலமே பொறுத்திருந்து பார் உன் வாழ்வில் நடக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும். என் கண் பார்வையின் சக்தியால் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள். கண்டிப்பாக இது நடக்கும். உனக்கு நல்ல செய்தி நடந்து கொண்டே இருக்கும். நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் விடையாக உன் அப்பா வருவேன். உன் கண்முன் வந்து நிற்பேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். சந்தோஷமான பாதையில் இனி உன் வாழ்க்கை பயணிக்கும். அந்த பாதையிலும் உனக்காகவே உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கண்மணியே. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நான் காட்டிய வழியில் சென்று கொண்டே இரு. இதுதான் விதி என்று வாழ்ந்து வந்த உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். நிகழ்த்தி காட்டுவேன். நான் இருக்கிறேன். இதோ உனக்கான விடியும் நாட்கள் உன்னை தேடி வந்துவிட்டது என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்காகவே இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள, கேட்டதை கிடைக்க செய்ய, உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள உனக்கு வழியொன்று சொல்கிறேன். கேட்கிறாயா? நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்விலிருந்து நீங்கி நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உன்னை விட்டு விலகிவிடும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்.
உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனை செய்யாமல் நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். இது உனக்காகவே கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அவர்களின் கோழைத்தனமே அவர்களை வாழ்க்கையில் வீழ்த்தடிக்கும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். இதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. பொலிவான முகத்தை, தெளிவான முகத்தை தான், தெளிவான சிந்தனையை, நல்ல எண்ணத்தை தான் நான் உன் முகத்தில் தினம் தினம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணமே, உன் நேர்மையே உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான நல்ல வாழ்வை உனக்காகவே கொடுக்கும். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிக்கொண்டு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு சில விஷயம் புரியவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் வாயளவில் உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு மனதளவில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனதளவில் நீ படும் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனவேதனையை அனைத்தையும் அவர்களிடமே போய் கொட்டிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த செயலை கேட்டுவிட்டு
உன்னுடைய பிரச்சனையை கேட்டுவிட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு சந்தோஷமும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவியான என் குழந்தையே, இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே போய் ஆறுதலை தேடுகிறாயே. இது புரிகிறதா அல்லது புரிந்தும் புரியாமல் போல் செய்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கும் தெரியவே இல்லை. நான் கூறுவது உனக்கு ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதுமே யாரிடமும் போய் அனைத்து ரகசியத்தையும் கஷ்டத்தையும் கூறிக்கொண்டே இருக்காதே, பகிர்ந்து கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். மூன்றாம் நபர் கூட உன்னிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உனக்கு மிக மிக அதிகமாக துரோகத்தை இழைப்பார்கள். இதுதான் மனிதனின் மனம். அதுபோலத்தான் பல பேர் உன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு உனக்கு பல துரோகத்தையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ படும் வேதனையை பார்த்து ரசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். உனக்கான ஆபத்து உன்னை சுற்றி இருப்பவர்களால் நிறையவே இருக்கிறது. எனவே முதலில் கவனமாக இருக்க பழகிக்கொள். எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற மன அமைதி மட்டும், மன தைரியம் மட்டும் உன்னிடம் இருந்தால் போதும். நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு வசமாகும். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே விடுகிறது. எண்ணும் எண்ணங்களே உன்னை தீர்மானிக்கவும் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இரு. மன நிம்மதியோடு இரு. தேவையானதற்கு மட்டுமே ஆசைப்படு. உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே நீ ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதோ பொறாமைப்படுவதோ சகித்து கொள்வதோ, நமக்கெல்லாம் அவர்கள் போல் வாழ்வு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பதோ வேண்டாத செயல். இறைவனுக்கு தெரியும், உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் தானே. எனவே அனைத்தையும் அவர் கைகளில் ஒப்படைத்துவிடு. உனக்கு தேவையானது தேவையான தருணத்தில் தேவையான நேரத்தில் எல்லாமே உனக்கு சுகமாக கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நீ ஏங்கும் விஷயம், உன் மனதில் இவ்வளவு ரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் சென்று விடுமா, அல்லது எனக்கு புரியாமல் தான் விட்டு விடுவேனா? உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான தருணத்தில் உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பாதத்தை வணங்கி நித்தம் நித்தம் சாயியே சர்வதம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை, யாருமே இல்லை என்று கலங்கும் நேரத்தில் நான் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுவடை செய்வாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு. விரும்பி வருவோரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனந்தமாயிரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன்.
என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல, கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல தோன்றினாலும், எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போல இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும், அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றென்றும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது. சாய் அப்பாவின் ஆசியோடு நிறைவேறும் அனைத்துமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியே ஆகாது. கோபம் வரும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதார சொல்லிக்கொண்டே இரு, கூறிக்கொண்டே இரு. அனைத்தும் சரியாகும், அனைத்துமே சரியாகும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும், உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்.